ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஒரு கரங்கான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே. ஐ கிவ் யூ 1 contoh. இங்க ஒரு கரங்கான் contoh கொடுத்துருக்கேன். ஓகேயா? இப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க என்ன செய்யணும்? ஓகே. இப்போ வந்து நான் டெக்னிக்கல் பார்ட்குள்ள போகல. அதாவது இத ஃபுல்லா படிக்கணும். இதுல இருந்து ஒரு மக்ளு மாட்டை எடுத்து கரங்கள்ல வைக்கணும். அதெல்லாம் நான் போல. அதெல்லாம் இன்னைக்கு வேணாம். நமக்கு இன்னைக்கு ஃபுல்லா ஒரு 400 வார்த்தை, ஒரு 350 to 400 வேர்ட்ஸ்க்குள்ள ஒரு ஆயாட் எழுதணும். அது மட்டும் தான் நமக்கு வேணும் இன்னைக்கு. ஓகேயா? சோ அத மட்டும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே. இப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்குறான். இப்படி கொஸ்டின் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா இத படிக்க கூடாது. இந்த மேல இருக்கு பத்தியா இது? இத படிக்க கூடாது. இத படிக்க கூடாது. இத படிச்சீங்கன்னா வேஸ்டிங் ஆஃப் டைம். ஃபர்ஸ்ட் நீங்க எதை படிக்கணும்னா இதத்தான் படிக்கணும். ஓகேயா? சோ படிச்சு எப்படி அந்த 4 கேள்வி கொடுத்திருப்பானா அந்த 4ல எதை செலக்ட் பண்றதுன்னு எப்படி நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா இது வந்து என்னோட அட்வைஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் நார்மலி நான் சொல்ற அட்வைஸ் எப்போதுமே 4 கொஸ்டின் இருக்குல்ல புஞ்ச வந்திருக்கும் கசான் வந்திருக்கும் லங்கா வந்திருக்கும் இந்த 3 கண்டிப்பா இருக்கும் அப்படி இந்த 3 வந்துச்சுன்னா தோலோங்லா பீலே சாரு சாரவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆன்சரை இன்னைக்கே கொடுத்துருவேன் ஓகேயா சாரு அந்த கரங்கான செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கே நான் ஈஸியா கொடுத்துருவேன் ஓகே இப்போ இங்க பார்ப்போம் berdasarkan petikan di atas tulis sebuah rencana இந்த ரெஞ்சானன்னு பார்த்த உடனே நம்ம ஆளுங்க எழுத மாட்டான் இந்த ரெஞ்சான ஷரஹான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கண்டாலே நமக்கு ஹராம் அதனால நம்ம எழுதவே மாட்டோம் கரெக்டா சதீஷ் ஏய் மார்க்கஸ் கரெக்டா கரெக்ட் தானே ஓகே சோ இந்த ரெஞ்சான வந்து அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல 2 லைன் தான் தம்பா பண்ணணும் அதை நான் கடைசியா சொல்றேன் ஓகே ஒரு rencana எழுதணும் எதை பத்தி எழுதணும் peranan pelbagai pihak untuk memupuk semangat patriotik dalam kalangan masyarakat ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்ன கொடுத்திருக்கான் peranan pelbagai pihak untuk memupuk semangat patriotik dalam kalangan masyarakat இதான கொடுத்திருக்கான் ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டான்னா நம்ம 2 விஷயத்தை நோட் பண்ணணும் எந்த தாஜோ இந்த மாதிரி எந்த தாஜோ கொடுத்தாலும் சரி இதுல 2 விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும் ஒன்னாவது நீ முதல் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா this question is about what topic இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணு இந்த question எந்த டாபிக்கை பத்தின கொஸ்டின் எந்த டாபிக்கை பத்தின கொஸ்டின் கிளியர் ஓகே கிளியரா semangat patriotic பத்தின கொஸ்டின் கரெக்டா ஓகே இப்போ அந்த semangat patriotic அப்படிங்கிற கொஸ்டின்ல நீ என்ன எழுதணும் your second question நீ என்ன எழுதணும் what ஆட வாம் ஃபாண்ட் பெருசா வைங்க ஃபாண்ட் பெருசா வைங்க ஃபாண்ட் பெருசா வைட்டா ஓகேயா ஓகே சூன் ஓகே சோ அடுத்து நீ என்ன கேக்குறேன்னா what should order okay what should I write நான் என்ன எழுதணும் அப்படின்னா எதை பத்தி எழுதணும்னா கொடுத்தா பத்தியா peranan pelbagai pihak இதுதான் உன்னோட ஃபோக்கஸ் புரியுதா ஓகே இப்போ ஒரு டவுட் வரும் நம்ம புஞ்ச படிச்சிருப்போம் கசான் படிச்சிருப்போம் லங்கா படிச்சிருப்போம் ஓகேயா சபாரான் படிச்சிருப்போம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அது என்ன பரானன் என்ன பரானன்னா பரானன் அப்படின்னு வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா
பிராணான்னா ஒண்ணும் இல்ல. பிராணான் ஈக்குவல்ஸ் டு லங்கா. அவ்வளவுதான். ஓகேயா? ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. என்ன டிஃபரன்ஸ் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே. பாருங்க. இந்த பாக்ஸ்ல நான் காட்டுறது சாரு. இந்த பாக்ஸ்ல நான் காட்டுறது பிராணன். ஓகேயா? ஓகே. இந்த பாக்ஸ்ல இப்ப நான் வரைய போறது சார. இந்த பாக்ஸ்ல வரைய போறது பிராணன். ஓகே. சாருனா என்ன அர்த்தம்? ஓகே பாருங்க. 1வது ஆளு, 2வது ஆளு, 3வது ஆளு. ஓகேயா? அடுத்தது இந்த 1வது ஆளு என்ன செய்யணும், 2வது ஆளு என்ன செய்யணும், 3வது ஆளு என்ன செய்யணும்? புரியுதா? இதுக்கு பேரு சாரு. ஓகே. இப்படி இருந்தா அதுக்கு பேரு சாரு. ஓகேயா? contoh ibu bapa என்ன செய்யணும், குரு என்ன செய்யணும், ஸ்கோலா என்ன செய்யணும், இப்படி ஒரு ஆளு என்ன செய்யணும், ஒரு ஆளு என்ன செய்யணும், அப்படி இருந்தா அதுக்கு பேரு சாரு, லங்கா, உசக இதெல்லாம் வந்துரும். பிராணன் அப்படின்னா ஒரே ஆளு, ஒரே ஆளு ஃபர்ஸ்ட் விஷயத்தை செய்யணும், அதே ஆளு செகண்ட் விஷயத்தை செய்யணும், அதே ஆளு தேர்ட் விஷயத்தை செய்யணும். புரியுதா? இப்படி இருந்தா அதுக்கு பேரு பிராணன். புரியுதா? இதுக்கு பேரு பிராணன். இதுக்கு பேரு சாரு. இதுக்கு பேரு சாரு. ஓகே, இதுக்கு பேரு பிராணன். விளங்கிருச்சா? இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இந்த क्वेश्चनல உன்னை ட்ரிக் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கான். உன்னை கன்ஃபியூஸ் பண்ணும் இல்லையா? எஸ்பிஎம் ஆச்சே, உன்னை கன்ஃபியூஸ் பண்ணும்ல, அதுக்காக இவன் பாரு எப்படி கொடுத்திருக்கான் பாரு. பிராணன் பல்பகாய் பெஹா. நான் என்ன சொன்னேன்? பிராணன் அப்படின்னா ஒரு ஆளு நம்பர் 1 செய்யணும், ஒரு அதே ஆளு நம்பர் 2 செய்யணும், அதே ஆளு நம்பர் 3 செய்யணும். ஆனா என்ன கேட்டிருக்கான்? பிராணன் பல்பகாய் பெஹான்னு கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்பகாய் பெஹானாலே மோர் தென் 1. கரெக்டா? அப்ப மோர் தென் 1னா சாரவா பிராணனா? மோர் தென் 1னா சாரு தானே? சார. அப்போ அதுதான் உன்னை ட்ரிக் பண்ணிருக்கான். அவன் கொடுத்திருக்கிற பிராணன் பல்பகாய் பெஹா. பிராணன் பல்பகாய் பெஹான்னு கேட்டா, ஒல்தோ அங்க பிராணன் இருந்தாலும் அதுக்கு பேரு சாரு தான். ஏன்னா மோர் தென் ஒன் பீப்புள், மோர் தென் 1 பெஹா அங்க கேட்டிருக்காங்க. பிராணன் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு பெஹா மட்டும்தான். பிராணன் பல்பகாய் பெஹா. அவன் சாரன்னு கொடுக்காம இப்படி உன்னை ட்ரிக் பண்றதுக்காக இப்படி கொடுத்திருக்கான். புரியுதா? ஓகே. இப்போ வந்து நான் எழுதணும்னா வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி நான் வைக்கணும்? பிராணனா சாரவா? என்ன பிராணன் பல்பகாய் பெஹா. அப்போ ஏவா பியா? ஓகே. ஏ தானே? ஏ. இந்த மெத்தட் தான் பாக்கணும். ஓகேயா? ஓகே. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இன்ஜினியர் ஆவோம். ஆர்கிடெக்ட் ஆயிருவோம். ஓகே. இப்போ சாரி. ஆமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மேப் வரைவோம். மேப்ல ஒரு பில்டிங் வரைவோம். ஓகே. இப்போ இதான் கரங்கன்னு வச்சுக்குவோம். 1வது என்ன எழுதணும்? பங்கனாலான்னு எழுதணும். 2வது இசி சத்து. அடுத்தது இசி டுவா. அடுத்தது இசி தீகா. அடுத்தது பெனுத்தோ. இதுதானே எழுதணும். ஓகே. பங்கனாலான் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெனுத்தோ ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பங்கனாலானும் பெனுத்தோப்பும் ரொம்ப சிம்பிள், அதை விட்டுருவோம். இந்த ஈசியை பார்ப்போம். இதுதான் கில்லிங். இந்த ஈசி தான் கில்லிங். ஓகேயா? இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்கான்? பிராணன் பல்பகாய் பெஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாருன்னு அர்த்தம். கரெக்டா? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே, டன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம்.
இப்போ பரானான் பல்பகாய் பேஹா அப்படின்னா சாருன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ சாருனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாரோட ஃபார்முலா பார்ப்போம். சாருன்னு கொஸ்டின் வந்தா ஹவ் டு ஆன்சர். சாரு உசக லங்கா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா அதோட ஃபார்முலா என்ன? இங்கேயும் மேட்ச் ஆகும்னு தோணும். இதோட ஃபார்முலா என்ன? சாருன்னு வந்தா ஆன்சர் பண்ண என்ன செய்யணும்? ஒரு வே கண்டுபிடிக்கணும். சம்திங் ஒரு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்னவா? கேட்டுக்கோ. சாருன்னு வந்துட்டாலே ஃபார்முலா சொல்றேன் கேட்டுக்கோ. சியாப்ப பிளஸ் வாட் அப்ப அதான் ஃபார்முலா. ஓகே. புரியுதா? சாரோட ஃபார்முலா சியாப்ப பிளஸ் வாட் அப்ப. இப்போ இந்த கொஸ்டின் என்ன? memupuk semangat patriotik dalam kalangan masyarakat. இதான கொஸ்டின். அதை கொண்டு வந்து இங்க வை. நம்ம இதான் எழுத போறோம். சோ ஈசி சத்துனா என்ன அர்த்தம்? ஈசி டூனா என்ன அர்த்தம்? ஈசி திகனா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல. இந்த siapa perlu buat apa untuk memupuk semangat patriotik dalam kalangan masyarakat. Modal isi. Rendaவது. Siapa perlu buat apa untuk memupuk semangat patriotik dalam kalangan masyarakat. Rendaவது isi. Siapa perlu buat apa untuk memupuk semangat patriotik dalam kalangan masyarakat. மூணாவது ஈசி. இதுதான் உங்களோட ஈசி. இப்படித்தான் உங்க கரங்கான் இருக்கணும். இதான் உங்க கரங்கானோட மேப். இதான் உங்க கரங்கானோட பிளான். ஓகே. இப்ப அடுத்த கேள்வி. இந்த சியாப்பன்னு இருக்க. இந்த சியாப்பங்கிறது சியாப்ப. இப்போ இந்த பேஹா பர்குவாச இந்த மாதிரி ஹை லெவல்ல எல்லாம் எழுதி நமக்கு அவார்டு தர போறாங்களா? வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை தானே? அப்ப எதுக்கு தேவையில்லாம அவ்வளோ ஹையா எழுதணும்? ஒரே மார்க் தான். அதெல்லாம் ஒண்ணு கூட மார்க் தர மாட்டான். இப்போ இந்த சியாப்பு அப்படிங்கிறது யாரு? யாரெல்லாம் இந்த சியாப்ப கேட்டகரியில வருவா? ஓகே. நம்பர் 1 யாரெல்லாம் இந்த சியாப்ப கேட்டகரியில வருவா? ஒன்னாவது ஈபு பாப்ப. ரெண்டாவது பேஹா சகோலா. மூணாவது கராஜான். நாலாவது மாஷாரகாட். அஞ்சாவது மீடியா. ஆறாவது ஸ்வாஸ்தா. ஏழாவது பாடான் புக்கான் கராஜான். 7 பேர் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல 7ல நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப contoh ibu bapa senang இருக்கா? Ibu bapa என்ன செஞ்சா boleh memupuk semangat patriotik dalam kalangan masyarakat. Modal isi. Pihak sekolah என்ன செஞ்சா boleh memupuk semangat patriotik dalam kalangan masyarakat. ரெண்டாவது isi. Kerajaan என்ன செஞ்சா boleh memupuk semangat patriotik dalam kalangan masyarakat. இதான் ஒன்னாவது isi, ரெண்டாவது isi, மூணாவது isi. புரியுதா? இதுதான் ஆக்சுவலி கரங்கானோட பிளான். இப்படிதான் இதத்தான் ஆக்சுவலி நீங்க எழுத போறீங்க. ஆனா இப்படிதான் எழுத போறோம்னு நமக்கு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்ல. ஓகே சரி. கண்ட்ரோல். ஓகே. இது வரைக்கும் புரியுது தானே? ஹரிஷ் ஓகேவா? தவா ஓகேவா? புரியுது சார். ஓகே சார். டன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஓகே. சார பார்த்தாச்சு. இதெல்லாம் ஓகே. சியாப்பங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே டன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது என்ன வார்த்தை? சாரு. சாரு. கரெக்டா? ஓகே. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சாரு அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா சில விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா உன் கரகன் மிஸ்ஸே ஆகாது. ஓகே. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நம்பர் 1 கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சின்னதா இருக்கோ? ரொம்ப பெருசா ரொம்ப சின்னது. ஓகே. mestilah. ரெண்டாவது haruslah, wajarlah, perlulah, patutlah. எல்லாம் லால வரும். ஓகேயா? இதெல்லாம் லால தான் வரும். mestilah, haruslah, wajarlah, perlulah, patutlah, hendaklah. இந்த வார்த்தையை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 6 வார்த்தை கொடுத்துருக்கேன். ஓகே. அந்த 6 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்?
சாரு அப்படின்னு கரங்கான் வந்துருச்சுன்னா இந்த வார்த்தை இல்லாம நீ ஈஸி எழுதக்கூடாது. எழுதுனா அது ராங். இதுல ஏதாச்சும் ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கணும். பண்ணா தான் அந்த ஆயத் பத்தோல், இல்லனா சாலா. ஓகேயா? டன். இது புரியுதானே? இதெல்லாம் எப்படி கம்பைன் பண்ணி எழுதுறதுன்னு நான் இப்ப சொல்றேன். இது தனியா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்தது சாரு. அதே சாருக்கு திரும்ப வருவோம். ஓகே, SPMல lebih kurang 99.9 question, 99.9% அது ஏதோ 1%ல மிஸ் ஆகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சாரு கேள்வி வந்துருச்சுன்னா, ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது அந்த 1% மிஸ் ஆகலாம். பட் 99% இப்படிதான். சாருன்னு வந்துருச்சுன்னா யாரு என்ன செய்யணும்? கரெக்டா? siapa buat apa? ஓகே, மொத பழிய தூக்கி யார் மேல போடணும்? வீணா போன டீச்சர் மேல போடணும். சொல்லி தர மாட்டானுங்க. அதுக்கு முன்னுக்கு Ibu Bapak. ஈபு பாப்பா. எஸ், ஈபு பாப்பா மேல மொத பழிய தூக்கி போடு. ரெண்டாவது பழிய தூக்கி pihak sekolah மேல போடு. மூணாவது பழிய தூக்கி ஒன்னு kerajaan, அப்படி இல்லனா badan bukan kerajaan, அப்படி இல்லனா media. இது மூணுல ஏதாச்சும் ஒண்ணு. எது உனக்கு கரெக்டா வருதுன்னு பாரு. kerajaan, badan bukan NGO, media. இது மூணுல ஏதாச்சும் ஒண்ணு. ஓகேயா? அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் பாரு. ஓகே, அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த டைம் இதான் ஈஸி. உங்க SPM கரங்கானுக்கு நான் ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். SPMக்கு இந்த மாதிரி சார கேள்வி வந்துச்சுன்னா எக்ஸாக்ட்லி இப்படியே எழுது. ஓகேயா? டன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது புரியுது தானே? ஓகே, இப்போ மூணாவது பேஜுக்கு போவோம். உங்க கரங்கான் எப்படி இருக்கும்? உங்க கரங்கான் ஆக்சுவலி நீங்க எவ்வளவுதான் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I'll show you. எவ்வளவுதான் நீங்க எழுதணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் அந்த டேபிள், நீங்க எழுத வேண்டிய டேபிளை நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இந்த டேபிளை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. There will be no problem at all. Okay. Isi 2, isi 3, penutup. Okay. Ambil ni. Copy. தெரியுதான்னு பாருங்க. இன்னொரு பேஜ்ல இருந்து காப்பி பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மொத்தம் எத்தனை ஆயட் சொன்னேன்? 5 ஆயட். 20 மொத்தமா டோட்டலாவா? 4 தானே சொன்னேன். டோட்டலா 25 தானே சொன்னீங்க? 25 400 வேர்ட்ஸ். only 24 சென்டென்ஸ் மட்டும் தான் நீ எழுதணும். என்னையா? ஓ 24. நான் கேக்க சொல்லுங்க. 24 தான். 24 மட்டும் தான் நீ எழுதணும். இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும். 24 எழுதுனா எப்படி 200 400 வரும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அது நார்மல் தான். ஓகேயா? ஓகே, அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ நீங்க எழுத வேண்டிய அந்த அய ஐயோ, அந்த தோஹோ செக்கப்லாம் பார்க்கும் போதே மண்டை வலிக்குது எனக்கு. ஒன்னும் பயப்படாத. சிம்பிளா நான் சொல்றேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. ஆக்சுவலி உங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப நான் சொல்லி கொடுக்குற மாதிரி உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. வீணா பண்ணுவானுங்க. உனக்கு எல்லாம் வீணா பண்ணுவாங்கடா. உங்களை தவிர எல்லாமே வீணா போறானுங்க தான். கவலைப்படாதீங்க. என்ன பண்றது? நீங்க தான் சீஃபு. என்ன பூ?
சீஃபு. ஐயா ஹரிஷ் அண்ட் தவா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த பையன் என் மச்சான். ஓகேவா? புரியுது சார். ஸோ ஓகே சார், ஓகே. அதனால என்கிட்ட அப்படிதான் பேசுவாங்க. ஓகே, டன். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே, இது செகண்ட் பேராகிராஃப். ஆடங். ஓகே, இப்போ நான் வந்து நார்மலாக கரங்கானா எழுதுனேன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், நீங்க எத்தனை ஆயாட் எழுதணுமோ ஐ வில் கோ இன் பாக்ஸ் ஃபார்ம். பாக்ஸில் நான் முதல் எழுதி முடிச்சிடுறேன், அப்புறமா நீங்க எழுதுறப்போ சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் பொங்கனாலான்னு எத்தனை ஆயாட் சொன்னேன்? 1 2 3 4 5 கரெக்டா? ஓகே. அடுத்தது ஈசி சத்து எத்தனை ஆயாட் சொன்னேன்? 5. 1 அப்படின்னா 6 7 8 9 10 கரெக்டா? கரெக்ட் சார். அடுத்தது ஈசி டூவா. 5 ஆயிரம் தானே சொன்னேன். 1 அப்படின்னா இங்க 11 12 13 14 15. ஓகேயா? அடுத்தது ஈசி நம்போ தீகா. ஈசி நம்போ தீகா. அது எத்தனை ஆயர்? அது ஒரு 5 ஆயர். 1 2 3 4 5. ஓகே, 5 ஆயர். 1 2 அப்படின்னா இங்க 16 17 18 19 20. அடுத்தது பொண்ணுத்தம். இது எத்தனை ஆயர்? 4 ஆயர் எழுதணும். 1 2 3 4. ஓகே, 21 22 23 24. ஓகேயா? அல்டிமேட்லி இதான் உங்களோட கரங்கன். இவ்வளவுதான் நீங்க எழுத போறீங்க. புரியுதா? இவ்வளவு தான் எழுத போறீங்க. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, ஸோ இங்க என்ன எழுதணும்? 1 2 3 4 5. ஓகே, இதான் எழுதணும். 1 2 3 4 5. அதே தான் 1 2 3 4 5. ஓகேயா? பொண்ணுத்தோப்புல என்ன எழுதணும்? அதையும் நானே கொடுத்துட்றேன். உங்களை நான் வந்து அல்டிமேட்லி என்னோட எஸ்எம்சி பாய்ஸ்க்கு தெரியும். மார்க்கஸ் உனக்கு சொல்றேன். ஆக்சுவலி நீ மொத்தம் 350 வேர்ட்ஸ் இல்லையா? இந்த 350 வேர்ட்ஸ் மினிமம்ல யூ பிலீவ் ஆர் நாட் ஒரு 300 வேர்ட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஓகேயா? ஒரு 300 வேர்ட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஓகேயா? பேலன்ஸ் இருக்கிற ஆயாட் மட்டும் தான் நீ எழுத போற. பேலன்ஸ் இருக்கிற அந்த பெருக்காத்தான் மட்டும்தான் நீ சொந்தமா எழுத போற. புரியுதா? அப்படின்னா உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு? என்ன கஷ்டம்? உனக்கு என்ன கஷ்டம்? ஒன்று கஷ்டமும் இல்லை. இருங்க வரேன், மறுபடியும் என்னமோ செட்டப் பண்ணுது. ஓகே, ஓகே, இதை கட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். கட் ஸ்பிளிட். ஓகே, ஸோ அம்பேனி இப்போ ஓடாதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, டன். வேண்டாம், அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ ஒன்னாவது பார்ப்போம். பொங்கனாலான் முதல்ல நான் பொங்கனாலான் இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா பார்த்துக்கோ.
இப்போ இந்த இத்தனை ஆயாட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இத்தனை ஆயாட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இத்தனை ஆயாட்டையும் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு உனக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னன்னு தான் போட்டு எழுதுது அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகேயா? அப்படி ஒரு டவுட் வரலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு சென்டென்ஸையும் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு, ஒவ்வொரு சென்டென்ஸையும் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நான் உனக்கு சொல்ல போறேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும். அப்படின்னா நீ யோசிக்கவே வேணாம். இந்த கீவேர்டை மட்டும் நீ மெமரைஸ் பண்ணிட்டா போதும். எப்படிப்பட்ட கேள்வி எஸ்பிஎம்ல கேட்டாலும் யூ ஸ்டில் கேன் ஆன்சர். உன்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? யூ ஸ்டில் கேன் ஆன்சர். ஓகே ஓகே சரியா? அப்படியே கொஞ்சம் இருங்க ப்ரோ. நான் கால் பண்றேன் ப்ரோ, திரும்ப கால் பண்றேன். dalam kehidupan manusia. எங்கெல்லாம் நான் வந்து ரெட் கலர்ல எழுதுறேனோ அந்த வேர்ட் எல்லாமே நீ மாத்தவே வேணாம். நோ மேட்டர் வாட் கரங்க சாருன்னு வந்துருச்சுன்னா யூ ஜஸ்ட் ஃபாலோ. எந்த சார கேள்வியா வேணாலும் இருக்கட்டும். இது சொன்னாங்க பத்திரிகா, அவன் எதை வேணாலும் கொடுக்கட்டும். நல்லா இருக்குல்ல மார்க்கஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது ரெண்டாவது. Hal ini dikatakan demikian kerana. சோப்பு கலர்ல எழுதுறதுலாம் நீ மாத்த வேணாம். namun begitu ramai orang tidak. இதெல்லாம் மாத்த வேணாம். jika masalah ini berterusan, மாத்த வேணாம். எந்த கரங்கனுக்கும் மாத்த வேணாம். அது எப்படி சார் எந்த கரங்கனுக்குமே மாத்தாம எப்படி இது வந்து கண்ணா பண்ணும்? எப்படி எல்லா கரங்கனுக்கும் செட் ஆகும் அப்படின்னா நான் காட்டுறேன். ஓகே, dalam wacana ini saya akan membincangkan pelbagai cara yang proaktif, progresif, serta positif untuk. இது வரைக்கும் மாத்த வேணாம். அப்புறம் நடுவுல நீ கொஞ்சம் எழுதணும். அடுத்தது sebelum nasi menjadi bubur. லிட்டரலி இது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். நீ இதை எதையுமே மாத்த வேணாம். மிச்சம் இருக்கிறத மட்டும் நீ வந்து fill in the blanks பண்ணிட்டே போக வேண்டியதான். சொன்னாங்க இருக்கா? ஆமா சார். ஓகே தானே? சார் ஓகே பாருங்க. இப்போ தாஜோ என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன எழுதிருக்கீங்க? semangat patriotic இருக்கா? semangat patriotic. ஓகே, இப்போ இந்த semangat patriotic பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவான விஷயம்னா அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல எழுதிரு. பாசிட்டிவா இருந்தா அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல எழுது. semangat patriotic. எங்கடா போன? ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ இந்த கோட்டுல என்ன எழுதணும்? ஓகே, எந்த கரங்கன் வந்தாலும் இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேயா? இப்போ எப்படி இந்த இடத்துல fill in the blanks பண்ணணும்? ஓகே ஓகே பாருங்க. இப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? क्वेश्चन பாரு. நான் உன்னை முதல்ல 2 கேள்வி கேட்க சொன்னேன் இல்லையா? this question is about what topic. ஒன்னாவது கேள்வி what should I write. ரெண்டாவது கேள்வி இருக்குல்ல? ஓகே, முதல் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்? semangat patriotic. எங்க இருக்கு? क्वेश्चनல இருக்கு. இந்த வார்த்தை எங்க இருக்கு? क्वेश्चनல இருக்கு. கரெக்ட் தானே?
அப்படின்னா இந்த வார்த்தையை நீ சொந்தமா யோசிச்சியா? இல்லையே. இல்ல. ஓகே. அந்த வார்த்தைய அப்படியே கொண்டு வந்து இங்க எழுது. எழுதுறதுக்கு முன்னாடி semangat patrioticன்றது பாசிட்டிவான விஷயமா? நெகட்டிவான விஷயமா? பாசிட்டிவ். ப்ரோ நான் திரும்ப பாசிட்டிவான கால் பண்றேன் விஷயம். ப்ரோ. திரும்ப கால் பண்றேன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் திரும்ப கால் பண்றேன். ஓகே. பாசிட்டிவான விஷயம்னா அப்படியே கொண்டு வந்து எழுது. நெகட்டிவான விஷயம்னா கொஞ்சம் மாத்தணும். நெகட்டிவ்க்கு நான் அப்புறம் வரேன். முதல்ல பாசிட்டிவ் முடிச்சிடலாம். semangat patriotic. ஓகேயா? இப்போ நான் எதெல்லாம் எந்த எழுத்தெல்லாம் நான் வந்து கிரீன் கலர்ல எழுதுறேனோ இந்த வார்த்தையெல்லாம் அந்த கொஸ்டியன்ல என்ன இருக்கோ அந்த வார்த்தையை நீ எடுத்து எழுதணும். நீ சொந்தமா திங்க் பண்ண வேணாம். இந்த வார்த்தை எங்க இருக்கும்? அந்த கொஸ்டின்ல இருக்கும். ஓகே. ஓகேயா? டன். ரெண்டாவது 1வது ayat அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்தது hal ini dikatakan demikian kerana இந்த semangat patriotic அப்படியே திரும்ப கொண்டு வந்து இந்த இடத்துல எழுது. ஓகேயா? திரும்ப அப்படியே கொண்டு வந்து இங்க எழுது. ஒன்னாவது ayat முடிஞ்சு. புரியுதா? கிளியரா இருக்கியா? ஓகே. இப்ப 2வது ayat hal ini dikatakan demikian kerana இந்த சோப்பு கலரை நீ மாத்த வேணாம். அப்படியே எழுது. எழுதிட்டு இந்த இந்த பச்சை கலர்ல இருக்கு பத்தியா? இங்க என்ன எழுதுனியோ அத அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த கிரானுக்கு பக்கத்துல எழுது. ஓகே. எழுதிட்டியா? எழுதிட்டு அடுத்தது menjamin kehidupan manusia yang sejahtera. இப்ப சோப்பு கலர்ல இருக்கா? அத மாத்த வேணாம். அப்படியே எழுது. எந்த கரகன் வந்தாலும் அப்படியே எழுது. ஓகே. இந்த கொஞ்சம் இருங்க. எவனோ வரான். admit all. admit. ஓகே. ஓகே. எந்த கரகனா இருந்தாலும் இந்த சோப்பு கலரை மாத்த வேணாம். அப்படியே எழுது. ஓகேயா? ஓகேவா? இது வரைக்கும் क्वेश्चन இருக்கா? இல்ல. இல்ல. இப்போ 3வது சென்டென்ஸ். namun begitu ramai orang tidak அடுத்த வார்த்தையை பாரு. mengutamakan. இதெல்லாம் மாத்த வேணாம். semangat patriotic இந்த di பச்சை kalangan கலரை hidupan. அப்படியே கொண்டு வந்து இங்க வை. semangat patriotic di kalangan hidupan. ஆமா. namun begitu ramai orang tidak mengutamakan semangat patriotic. அப்படியே அந்த பச்சை கலரை கொண்டாந்து அங்க வை. வச்சிட்டியா? அடுத்தது ரெட் கலர்ல kerana menganggap tidak penting. முடிஞ்சு. நீ வேற எதையுமே மாத்த வேணாம். பச்சை கலரை மட்டும் கொண்டாந்து எங்க வைக்க சொல்றோம்னோ அங்க கொண்டாந்து பச்சை கலரை வச்சிரு. ஓகே. ஓகேயா? சோ அந்த ரெட் கலர் எல்லாமே வந்து ஆசாசான விஷயம் தான். ரெட் கலர் எல்லாமே என்னோட வேர்ட். நீ எதையுமே மாத்த வேணாம். எந்த கரகன் வந்தாலும் மாத்த வேணாம். ஆனா அந்த கரகன் எப்படி சாரவா இருக்கணும். சார உசா லங்காவா இருக்கணும். ஓகேயா? டன். 4வது சென்டென்ஸ். jika masalah ini berterusan negara kita akan berhadapan dengan pelbagai krisis yang serius. எல்லாமே ரெட் கலர்ல இருக்கா? எந்த கரகன் வந்தாலும் 4வது ayat இதான். எந்த கரகன் வந்தாலும் சரி. ஓகேயா? ஓகே. இப்போ 5வது ayat. Dalam wacana ini saya akan membincangkan pelbagai cara yang proaktif, progresif serta positif untuk இருக்கா? மேல क्वेश्चन பாரு. untuk apa? Untuk memupuk semangat patriotik அந்த dalam kalangan क्वेश्चनல இருக்கிற masyarakat. வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க எழுது. क्वेश्चनல இருக்கிற வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல எழுது. ஓகேயா? இது கிரீன் கலர். ஏன்னா क्वेश्चनல இருந்து நீ பார்த்து அப்படியே எழுதுன. கரெக்ட்டா? புரியுதா? புரியுது. கடைசியா sebelum nasi menjadi bubur. எந்த கரகன் வந்தாலும் இப்படி முடிச்சிடு. இவ்வளவுதான். அல்டிமேட்லி இந்த ஒரு ஹோல் பெருங்கான்ல நீ சொந்தமா எந்த வார்த்தை எழுதுன?
1 2 3 4 5 6. நீ எதையுமே சொந்தமா எழுதல. ம். நீ சொந்தமா திங்க் ஓ! பண்ணி ஒரு வார்த்தை கூட அப்படி எழுதல. வரீங்களா? ஓகே, ஓகே. கரெக்ட்டா? சிவப்பு கலர் எல்லாமே நான் ம். குடுத்தது. கிரீன் கலர் எல்லாமே மேல கொஸ்டின்ல இருக்கிறது. அத ஞாபகம் அப்படியே இருக்கு. தூக்கி எழுத போறேன். கரெக்ட்டா? அல்டிமேட்லி ஒரு ம். வார்த்தை கூட உன் சொந்த வார்த்தை இல்ல. எஸ்பிஎம் யார் எழுதுறா? நான் தான் நீ எழுதுறேன். எழுதுறியா? நான் எழுதுறேனா? அட விடுங்க. 2 பேரும் எழுதுறது ஒண்ணு தானே. ஆ? சோ ம். 350 வோட்ல இந்த இடத்துல மட்டும் பாருங்க. காப்பி. நான் காப்பி பண்ணி ஒரு பெருங்கானா நான் வச்சேன்னு வச்சுக்கேன். இதை நான் பெருங்கானுக்கு மாத்தினேன்னு வச்சுக்கேன். இதை நான் ஒரு பெருங்கானுக்கு மாத்தினேன்னா எத்தனை வார்த்தை? 70 போட்டிருக்கு. 71 வேர்ட்ஸ். எத்தனை வேர்ட்? ஆமா, அது கீழ போட்டிருக்கு. 71. 71 வேர்ட். அப்படின்னா 350ல 71 வார்த்தை நான் கொடுத்துட்டேன். நீ வேற எதையுமே மாத்த வேணாம். பங்குனால அப்படியே எழுது. கிளியரா? சரி. ஹரிஷ் கிளியரா? தவா கிளியர்? கிளியர் சார். ஓகே. பொங்கனாலான் சியா. ஃபுல்லா முடிச்சிருவோம். நீ அப்புறமா வேற கணக்கு போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்க. இப்போ ஈஸி சத்து எப்படி எழுதுறது? நீ சொந்தமா எதுவும் யோசிக்க வேணாம். நான் எதெல்லாம் கொடுக்கறனோ அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணு. நம்பர் 1 எப்படி ஆரம்பிக்கணும்? Sebagai lontaran idea yang primer. Sebagai lontaran idea yang primer. Cara pertama untuk ஓகேயா? இது ரெட் கலர். ஓகே, ஈஸியா ஸ்டார்ட் பண்ற வழி. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது ஈஸியா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவ? dari sudut pandangan yang lain pula, koma, cara மேல pertamaவா கீழ kedua, kedua untuk. புரியுதா? இதுவும் ரெட் கலர். அடுத்தது பெருங்கான் ஈஸி நம்பர் 3 எப்படி எழுதணும்? bukan setakat itu sahaja cara ketiga untuk. புரியுதா? இதெல்லாம் நீ மாத்தவே வேணாம். ஓகேயா? இப்போ முதல் ஈஸில ரெண்டாவது ஆயத், ரெண்டாவது ஈஸில ரெண்டாவது ஆயத், மூணாவது ஈஸில ரெண்டாவது ஆயத். எப்படி? இந்த ஆயத்தை நீ மாத்தவே வேணாம். hal ini dikatakan demikian kerana. இத மாத்தவே வேணாம். அப்படியே காப்பி sini, copy, letak sini, letak sini. ஓகேயா? மாத்தவே வேணாம். மூணாவது ஆயத், முதல் ஈஸில மூணாவது ஆயத். sebagai contoh. இது மூணாவது ஆயத். ரெண்டாவது ஈஸில மூணாவது ஆயத். tamsilnya. ஓகே. மூணாவது ஈஸில contohnya. முடிஞ்சு. இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஓகேயா? கொடுத்துட்டேன். அடுத்தது 9வது ஆயத். impactnya. இப்படிதான் ஆரம்பிக்கணும். அடுத்தது kesannya. இப்படிதான் ஆரம்பிக்கணும். அடுத்தது 19வது ஆயத். dengan ini. இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஓகேயா? 10வது ஆயத். jadi. இப்படிதான் ஆரம்பிக்கணும். 15வது ஆயத். jelaslah bahwa. இப்படிதான் ஆரம்பிக்கணும். 20வது ஆயத். memang tidak dapat dinafikan bahwa. இப்படிதான் ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். கிளியர்?
கொடுத்துட்டேன். கிளியர். ரியல் SPM ஓட ஆன்சர். ஓகேயா? ரியல் SPM ஓட ஆன்சர். ஓகே? ஓகே. கிளியர்? ஓகே. இப்போ எப்படி கிளியர். கண்டினியூ பண்றதுன்னு பார்ப்போம். 1வது ஈஸில இந்த கரங்கனை எப்படி கொண்டு வந்து உள்ள ஃபிட் பண்றது? Sebagai lontaran idea yang primer, cara pertama untuk என்னது? Memupuk semangat patriotik dalam kalangan masyarakat. இருக்கா? அப்படியே கொண்டாந்து வை. அப்படியே போடணும். அப்படியே கொண்டாந்து இங்க வை. அப்படியே கொண்டு வந்து 1 2 3. ஓகேயா? புரியுதா? எதையும் நீ மாத்த வேணாம். 1 2 3. ஓகேயா? டன். இப்போ இங்க ஏலா, இந்த ஏலா சோப்பு கலரு. ஓகே. இப்போ தான் ஏலாக்கு பக்கத்துல சியாப்பு. 1வது பழைய தூக்கி யார் மேல போடணும்? ஈபு பாப்பா. 1வது பழைய தூக்கி யார் மேல போடணும்? ஈபு ஈபு பாப்பா. பாப்பா. ஈபு பாப்பாவை கொண்டு வந்து இந்த இடத்துல எழுது. ஈபு பாப்பா. 2வது பழைய யார் மேல போடணும்? பேஹா செக்கோலா. 3வது பழைய யார் மேல போடணும்? 3வது பழைய கராஜா அன். ஓகேயா? புரியுதா? இப்போ ஈபு பாப்பாக்கு பக்கத்துல சியாப்பு முடிஞ்சு அடுத்த வார்த்தை இந்த பாக்ஸ பாரு. மஸ்திலா, ஹரோஸ்லா, ஹெண்டாலா, பர்லூலா, வாஜார்லா இருக்குல்ல, இதுல ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வந்து இந்த இடத்துல வை. மஸ்திலா, பர்லூலா, வாஜார்லா. ஓகேயா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே, புரியுது. மார்க்கஸ் புரியுதா? ஓகே. புரியுது. இப்போ ஈபு பாப்பா என்ன செய்யணும்? சரி, ஈபு பாப்பான்னு சொல்லிட்டோம். என்ன செய்யணும் அப்படின்னா 99% ஆஃப் த क्वेश्चनக்கு இப்ப நான் சொல்றது தான் ஆன்சர். ஓகே. Ibu bapa mestilah menjadi suri teladan kepada anak-anak. Parents should become a role model for their children. இதான் ஈஸி. இப்போ சோப்பு கலரா இருக்கிறதுலாம் நீ மாத்த வேணாம். பச்சை கலரு கொஸ்டின்ல இருக்கு. அப்படின்னா ஈஸி நம்பர் 1ல ஆயாட்டு உன்னோட பெர்காத்தான் இல்ல. 2வது பெஹா ஸ்கோலா பெர்லூலா ஸ்கூல் அப்படின்னு வந்துட்டாலே நல்லா கேட்டுக்க. மண்டிடே ஸ்கூலோட வேலை என்ன? மண்டிடே tentang எதை பத்தி? Semangat patriotik. Patriotik. யாருக்கு? kepada murid kepada murid-murid sejak bangku sekolah lagi. இந்த ரெட் கலரை நீ மாத்தவே வேணாம். ஓகேயா? ரெட் கலரை மாத்த வேணாம். இது வரைக்கும் புரியுதா? புரியுது. ஓகே. 3வது ஈஸி. pihak kerajaan wajarlah. kerajaan என்ன செய்யணும்? நான் சொல்றேன், kerajaan மீடியா இல்ல swasta NGO எது எழுதினாலும் சரி. ஓகேயா? ஒரே விஷயம் தான். wajarlah melancarkan campaign எதை பத்தி? semangat patriotik. அதை அப்படியே கொண்டாந்து இங்க எழுது. semangat patriotik. ஓகேயா? melancarkan campaign semangat patriotik di இல்ல patriotik pada peringkat kebangsaan. dot red color மாத்த வேணாம். ஓகேயா? ஓகே. ஓகே. இப்போ 1வது ஈஸிக்கு வருவோம். இப்போ ஈபு பாப்பன்ற வார்த்தையை பார்த்துட்டேன்.
சூரி தலாடான் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டேன். இதை ரெண்டையும் பார்த்துட்டீங்கன்னா உன் அடுத்த சென்டென்ஸ் நல்லா கேட்டுக்கோ. Hal ini dikatakan demikian kerana ada peribahasa Melayu mengatakan bahawa bagaimana acuan begitulah kuenya. நீங்க சொந்தமா பரிபாஷை யோசிக்க போறது கிடையாது. கரெக்டா? நானே கொடுத்துட்டேன். இந்த 7வது ஆயாட்டு ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு. நீ மாத்தவே வேணாம். அப்படியே எழுது. ஓகேயா? ஓகே. இங்க hal ini dikatakan demikian kerana நல்லா பாரு. PH sekolah பார்த்துட்டேன். sejak bangku sekolah lagi பார்த்துட்டேன். இந்த ரெண்டு வார்த்தையை பார்த்துட்டீங்கன்னா kerana அப்படியே எழுது. Ada peribahasa Melayu mengatakan bahawa melentur buluh biarlah dari rebungnya. மாத்தவே வேணாம். 12வது ஆயாட்டை அப்படியே எழுது. ஓகேவா? இந்த 12வது ஆயாட்டை நீ மாத்தவே வேணாம். அப்படியே எழுது. ஓகேயா? டன். இப்போ இந்த sebagai contoh இருக்குல்ல, இந்த 8வது ஆயத், இந்த sebagai contoh இதையும் இந்த 13வது ஆயத் இதையும் இந்த 13வது ஆயத் அப்புறம் இந்த 18வது ஆயத் இது மூணையும் கொஞ்ச நேரம் பெண்டிங்ல வைப்போம். ஓகே, இங்க hal ini dikatakan demikian kerana நான் ஓகே, இது எங்க போனுச்சு? ஏன் இந்த புக்ஸ் இப்படி இருக்கு? ஓகே, கொஞ்சம் கீழே. ஓகே, டன். இப்போ கராஜானுக்கு என்ன பரிபாஷை இருக்கு? hal ini dikatakan demikian kerana கராஜானுக்கு பரிபாஷை இல்லை. ஓகேயா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கராஜான் எழுதிட்டீங்கன்னா அந்த இடத்துல hal ini dikatakan demikian kerana kerajaan haruslah bertindak sebagai hal ini dikatakan demikian kerana kerajaan merupakan jantung sesebuah negara yang harus bertindak sebagai ejen perubahan. அப்படியே எழுது, மாத்த வேணாம். ஓகேயா? மாத்தவே வேணாம். ஓகே, இப்போ மொத 3 ஆயத் முடிஞ்சு. EC1ல மொத 2 ஆயத் முடிஞ்சு. EC2ல மொத 2 ஆயத் முடிஞ்சு. EC3ல மொத 2 ஆயத் முடிஞ்சு. இப்போ EC1ல 3வது ஆயத் கொஞ்ச நேரம் பெண்டிங்ல இருக்கட்டும். EC2ல 3வது ஆயத், அதாவது 13வது ஆயத் பெண்டிங்ல இருக்கட்டும். 18வது ஆயத் பெண்டிங்ல இருக்கட்டும். ஓகேயா? இது 3 பெண்டிங்ல இருக்கட்டும். மொத நான் 19 அடுத்த 2 ஆயத்தை முடிச்சிடுறேன். 9, 10 மொத முடிச்சிடுறேன். Impactnya anak akan ikut jejak ibu bapa setelah menjadi dewasa. எல்லாமே சோப்பு கலரா இருக்கா? So no need to change. இங்க kesannya murid akan meningkatkan ilmu pengetahuan berkaitan இந்த தாஜோ இருக்குல்ல, இந்த தாஜோவை அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சிரு. முடிச்சு. ஓகேயா? டவுட் இருக்கா?
Oke, இப்ப 3வது. Dengan ini masyarakat akan sedar akan kepentingan இந்த பச்சை கலர் இருக்குல்ல அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சிரு. Secara lebih mendalam. இது ரெட் கலர். ஓகேயா? அப்படின்னா நல்லா நல்லா பாரு. மொத ஈசில கடைசி ஆயார். Jadi ibu bapa wajarlah ஏதோ ஒரு லா wajarlah wajarlah memainkan peranan yang penting dalam இந்த தாஜ் இருக்குல்ல அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சிரு. முடிச்சு. இப்போ இதே அயாட்ட அப்படியே கொண்டு வந்து இங்க வைக்கணும். முதல்ல இவ்வாப்பன் இருக்கா, இப்போ குரு பக்கத்துல juga போட்டுக்கோ. juga wajarlah memainkan peranan yang penting dalam memupus semangat patriotik dalam kalangan masyarakat. முடிஞ்சு. அடுத்தது, memang tidak dapat dinafikan bahwa oke ya. Pihak kerajaan juga wajarlah memainkan peranan yang penting dalam அது அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல ரெட் கலர்ல kerana tepuk sebelah tangan tidak akan berbunyi. Oke, இந்த இடத்துல வந்து திரும்ப kerajaan juga wajarlah berpegang tangan dengan ibu bapa dan pihak sekolah dalam. ஓகே முடிஞ்சு, அவ்வளவுதான். ஸோ ரெட் கலர் எதையுமே நீ மாற்ற வேணாம். அப்படின்னா நல்லா பாரு, ஈசி நொம்போ சத்து. ஓகே, ஈசி நொம்போ சத்து. இதுல ayat nombor 6, 7, 9, 10 உன் சொந்த வேர்ட் ஏதாச்சும் இருக்கா? இல்ல. ஈசி நம்பர் 2 ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ், ஃபோர்த் சென்டென்ஸ், ஃபிஃப்த் சென்டென்ஸ் உன்னோட சொந்த ஆயார் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்ல. ஈசி நம்பர் 3 ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் உன் சொந்த ஆயார் ஏதாச்சும் இருக்கா? உன் சொந்த ஒரு வார்த்தை ஏதாச்சும் எழுதிருக்கியா? எதுவுமே இல்ல. இல்ல. இப்போ இந்த பெண்டிங்ல வச்சிருக்கேன் பாத்தியா, 8, 13, 19 இந்த 3 இருக்குல்ல, இங்க மட்டும்தான் உன் சொந்த வார்த்தையை எழுத போற. ஏன்னா நீ சொந்தோ எழுதணும். அந்த சொந்தோ அந்த டாபிக்கு கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கிறதா இருக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாரு, Tajo என்ன memupus semangat patriotik, ibu bapa mestilah menjadi suri teladan. Suri teladanனா என்ன அர்த்தம்? ரோல் மாடல். ரோல் மாடல்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மா இந்த விஷயத்தை செய்யணும், அதை பார்த்து பிள்ளைங்க ஃபாலோ பண்ணணும். இதான் சூரி தலாடன். அப்படின்னா இந்த இடத்துல நீ சொந்தோ எழுதுறப்போ கண்டிப்பா இந்த வார்த்தை இருக்கணும். anak-anak bersama. இந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். anak-anak bersama. எப்படி எழுதுறது? ஓகே, sebagai contoh ஒரு semangat patriotik. இப்ப ஈபு பாப்பா ஒரு சொந்தோ நீ ஒரு விஷயத்த சொல்லணும், ஆனா அந்த விஷயத்துல பிள்ளைங்களை இன்வால்வ் பண்ணிருக்கணும். சொந்தோ எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா லாஜிக்கா இருக்கணும். வர sebagai contoh, ibu bapa mestilah membawa
anak bersama untuk menyertai sambutan Hari Kebangsaan di dataran Merdeka. இது இந்த ஆயத் மட்டும்தான் இந்த பேராகிராஃப்ல உன்னோட சொந்த சென்டென்ஸ். இதுல இருந்து இது வரைக்கும் இது மட்டும்தான் உன் சொந்த சென்டென்ஸ். என்ன வேணாலும் எழுதலாம். Ibu bapa mestilah mengibarkan jalur gemilang di kawasan rumah semasa bulan kemerdekaan. இது வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? ஒன்னாவது 8வது ஆயத் முடிஞ்சு. மொதல் ஈசில 3வது ஆயத். contoh lebih kurang இப்படிதான் எழுதணும். இதை மட்டும் தான் நீ திங்க் பண்ணணும். இப்ப அடுத்தது இங்க என்ன எழுதணும்? tamsilnya guru haruslah mendidik tentang எதை பத்தி? semangat patriotik melalui mata pelajaran bahasa Melayu dan ஏதாவது ஒரு பாடத்தை போட்டுக்க, pendidikan moral. அவ்வளவுதான். இதுல இருந்து இது வரைக்கும் உன்னோட சொந்த சென்டென்ஸ். ஓகேயா? இப்போ 3வது. contohnya pihak pihak kerajaan perlulah contohnya pihak kerajaan perlulah mengadakan campaign தான் மேல எழுதியாச்சா? campaignல என்ன செய்யணும்? mengadakan pelbagai actually இத மாத்தலாம். actually pelbagai activity pelbagai activity seperti ceramah, bengkel dan ceramah. ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ceramah ஓகே, pertandingan இல்ல புரியல. செம்மங்காட் பெத்ரோத்திங்ல என்ன pertandingan இருக்கு? மலேசியா கொடி கலரடி. ஐயா, கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அது ஒரு எக்ஸாம்பிள், அது ஒரு சின்ன contoh. நிறைய இருக்கு. ஓகே, pelbagai ஓகே, pihak kerajaan perlulah mengadakan pelbagai aktiviti seperti ceramah, pertandingan dan இந்த வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருக்கவே மாட்ட. ரோட் ஷோ கேள்விப்பட்டிருக்கியா? ரோட் ஷோ, ரோட்ல பூத் போட்டு இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல பூத் போட்டு பெம்ப்ளெட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. குளோபல் இந்தியன் ஃபெஸ்டிவல் அங்கெல்லாம் போனா பூத்ல கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல பெம்ப்ளெட். டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க, வந்துங்க வாங்குங்க சொல்லுவாங்கல்ல. அதுக்கு பேரு தான் ரோட் ஷோ. அந்த ரோட் ஷோக்கு மலாயில என்ன பேரு? jalan punya show. Jeraya Wara. Oke? Tentang semangat patriotik. இப்போ இந்த contoh actually நானே கொடுத்துட்டேன். patriotik. Oke, pertandingan dan Jeraya Wara tentang semangat patriotik. இப்போ இந்த semangat patriotikன்றது क्वेश्चनல இருந்து எடுத்த. கரெக்ட்டா? கரெக்ட்டா? இந்த tentang இது எல்லாமே என்னோட வார்த்தை. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே?
tentang semangat patriotik di seluruh dunia wah. Malaysia lah முதல் கேளுங்க ஐயா. துனியாக்கு அப்புறம் போலாம். seluruh negara. seluruh negara warna merah. என்னோட வேர்ட். ஓகேயா? அப்படின்னு பார்த்தா மூணாவது ஆயாட்ல மூணாவது ஈசில சொந்தோவி நானே கொடுத்துட்டேன். நீ எதுவுமே யோசிக்கல. கரெக்டா? முடிச்சு. மூணாவது ஈசி முடிஞ்சு, ரெண்டாவது ஈசி முடிஞ்சு, மூணாவது ஈசி முடிஞ்சு. இப்போ பெனுத்தோ ஒன்னாவது பெனுத்தோ மொத்தம் 4 ஆயாட் தான். ஓகேயா? பெனுத்தோ 4 ஆயாட் தான். ஒன்னாவது kesimpulan, ரெண்டாவது cadangan, மூணாவது harapan, நாலாவது பரிபாஷை. இவ்வளவுதான். ஓகே, எப்படி எழுதுறது? ஆக்சுவலி எனக்கு எழுத கை வலிக்குது. So what I do, saya copy paste saja. ஓகே, நான் ஃபுல்லா எழுதிட்டேன். ஓகே, பாருங்க. sebagai இப்ப எப்போதுமே நார்மலா எப்படி kesimpulan எழுதுவீங்க? kesimpulannya, akhirnya, form 5ல வந்து akhirnya, kesimpulannya. Karangan விளங்குமா? விளங்காது. Sebagai menggulung segala idea yang dibincangkan di atas, as a conclusion of all the ideas that I have discussed above, sudah terang lagi bersolo. It is very clear that memang ada banyak. இது வரைக்கும் மாத்த வேணாம். ஓகேயா? இந்த cara untuk memupuk semangat patriotik dalam kalangan masyarakat இது questionல இருக்கு. கரெக்டா? இந்த வார்த்தை questionல இருக்கு. கரெக்டா? கரெக்டாயா? கரெக்ட் தான். cara untuk டன். இப்போ cadanganனா என்ன அர்த்தம்? cadanganனா ஒரு free advice கொடுக்கணும். ஒரு ஃப்ரீ அட்வைஸ். யாருக்கு cadangan கொடுக்குறோம்? setiap orang இல்ல semua orang. setiap orang, semua orang, எல்லாருக்கும். cadangan வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முடிவாகி போச்சு. எல்லாரும் கொடுத்துடணும். semua orang. ஓகேயா? இது வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்க. semua orang. ஐ மீன் இந்த கலரா இருக்கிறது எல்லாமே என்னோட வார்த்தை தான். பிளாக் கலர் மட்டும் தான் உன்னோட வார்த்தை. semua orang இதை மாத்த வேணாம். சரி, ரெட் கலர்ல போடுறேன். இதை மாத்த வேணாம். semua orang. இந்த கடைசியா இருக்குல்ல, demi kesejahteraan bersama, இதை மாத்த வேணாம். அப்படியே எழுது. haruslah berusaha untuk. haruslah berusaha untuk. Okay, you have to take effort. இந்த membudayakan semangat patriotik, இந்த வார்த்தையை மட்டும், இந்த 3 வார்த்தையை மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏதாவது கரெக்டா பார்த்து போடணும். இப்போ amalan membacaன்னு வருது. haruslah membudayakan amalan membaca. இப்போ keselamatan அப்படின்னு வருது. haruslah எல்லாத்துக்கும் membudayakan போடக்கூடாது. எல்லாத்துக்கும் membudayakan போடக்கூடாது. haruslah menjaga keselamatan diri, haruslah berusaha untuk menjaga kesehatan diri. அந்த மாதிரி. இது வந்து லத்தியான் பண்ண வந்துரும். நிறைய क्वेश्चन செய்ய இந்த வார்த்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? demi kesejahteraan bersama. ஓகே, அடுத்தது. saya berharap, mudah-mudahan. இதை மாத்த வேணாம். ஓகே, இப்போ semangat patriotikன்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் தான். இப்ப அது தேவையா தேவையில்லையா? ரொம்ப தேவை. இந்த நாட்டுல வளரணுமா வளரக்கூடாதா? வளரணும் தான். அப்போ அந்த semangat patriotik எடுத்து இங்க எழுதி, தாஜோ இருக்குல்ல, தாஜோ எடுத்து இந்த இடத்துல எழுதி, வளரணும் அப்படின்னா terus berkembang di negara kita. வளரணும்னா. வளரக்கூடாதுன்னா tidak harus berkembang. berkurang.
terus berkurang di negara kita. Berkembang menurun. Oke ya, ataupun terus luntur di negara kita, luntur, LUNTUR. அதான் அப்புறம் பார்ப்போம். ஓகே, terus berkembang di negara kita. இதுல கூட உன் சொந்த வார்த்தை எதுவுமே இல்ல. கடைசியா அந்த பெரிபாஷை இருக்குல்ல, நீங்க பாட்டு பெரிபாஷை போட்டு போயிடுவீங்க சார். நாங்க தானே ஒவ்வொரு கரங்கானுக்கும் ஒரு பெரிபாஷாவா திங்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். கண்டிப்பா. சோ அந்த கஷ்டத்தை கூட நான் கொடுக்கல. எந்த கரங்கான் வந்தாலும் கடைசியா இந்த பெரிபாஷாவை போட்டு முடிச்சிரு. எந்த கரங்கான் வந்தாலும் சரி. ஓகே, அப்படின்னா isi nombor 1 copy. Oke ya, petikan nombor 2, ரெண்டாவது paragraph. ஓகே, டன். இப்போ மூணாவது paragraph. அப்படின்னா isi nombor 2. Copy. Paste. Okay. Okay. முடிஞ்சு. அடுத்தது perenggan isi 3. Copy. Okay. Paste. Okay. அடுத்தது penutup. penutupல இந்த 4 சென்டென்ஸ் காப்பி. ஓகே, டன். இப்போ நம்ம எழுதின அந்த எல்லா பாக்ஸையும் நான் பெருங்கானுக்கு மாத்திட்டேன். அப்படி நான் மாத்தினப்போ 1072 words. என்னோட கரங்கன்சியா 1000லாம் வராது. 1000 போட்டுக்கோ. 378 words. 378. நம்ம எவ்வளவு எழுதணும்? 350. இப்ப 378 இருக்க. உனக்கு மார்க் ஏதாவது வெட்டுவானா? அவ்வளவுதான், முடிஞ்சு. கஷ்டமா? இப்போ ஓகேயா, இந்த ஒரு வார்த்தை இந்த கரங்கன்ல நீ நல்லா நோட் பண்ணினா இந்த ஹோல் கரங்கன்ல இந்த ஒரு லைன் நீ யோசிச்சிருக்க. இந்த ஒரு லைன் யோசிச்சிருக்க. இந்த ஒரு லைன் யோசிச்சிருக்க. இந்த 3 யோசிச்சிருக்கியா? ஓகே, இப்போ இது 3ஐயும் டோட்டல் எவ்வளவு? 372. டோட்டல் எவ்வளவு? 379. 379 பாரு. எஸ், முதல்ல ஒரு டாட் இருந்துச்சு. அது பிரிச்சு எழுதணும் ஆக்சுவலி. ஓகே ஓகே 379. ஓகே, இப்போ காணா போச்சு. கால்குலேட் இல்லையா? 379 11 போனுச்சுன்னா 69 68 368. 379ல
வரேன். 79, ஓகே. 69 ஒண்ணு போச்சுன்னா 58. 379 மைனஸ் 11. 368. கரெக்ட்டா? இந்த அப்ப நானும் 368ல சொன்னேன். ஒரு ம். 11 போச்சுன்னா, மைனஸ் இன்னொரு 11. எவ்வள? 357. ஓகேயா? 57. அதுல தோலாகி இன்னொரு 7. மைனஸ் 7. தோழராகி 57 ஒரு ஓகேயா? போச்சுன்னா 50. 350. கரெக்ட்டா? ம். சரி, இன்னொரு ம். 20யே தோலா பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவா ஒரு 20 தோலா பண்ணுவோம். 330. நீ எழுத எக்ஸ்ட்ரா வேண்டியது 330. 350. 350ல 50. 330 வோட் நான் குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னடா செய்யணும்? கரெக்ட் தான். இந்த மலேசியால எவன்டா குடுப்பான்? நீங்க யாரு வரீங்களா? குடுப்பா? இதுதான் உங்க எஸ்பிஎம்மோட ஆன்சர். இப்போ நீ என்ன கேட்கலாம். ஆமா, ஒரே ஒரு ஜடுவால குடுத்துட்டு, இனிமே எல்லாம் இதான் வருதுன்னா, எப்படி? ஒண்ணே ஒண்ணு கரெக்ட்டா வரும். அப்படி எல்லாமே கேட்கறவங்க கரெக்ட்டா செருப்புல அடிங்க. வந்துருமா? அப்படி ஒரு கேள்விய கேட்ப. ம்ஹ்ம். கேட்ப தானே? ம். அப்படி கேட்கறவன செருப்பால அடிங்கன்னு. இல்ல, கேட்கணும். ஓகே. சரி கேட்கும். சொல்லுங்க. ஓகேயா? ஓகே. இப்போ இப்போ இந்த கொஸ்டியனுக்கு, அதாவது மேல இந்த கொஸ்டியனுக்கு இந்த ஆன்சர் எழுதணும். ஓகேயா? அந்த கொஸ்டியனுக்கு இந்த ஆன்சர் எழுதணும். கரெக்ட்டா? ஓகே. இப்போ இப்போ இதே ஃபார்மேட் எல்லா கொஸ்டியனுக்கும் ஃபிட் ஆகுதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? எல்லா கொஸ்டியனுக்கும் ஃபிட் ஆகுற மாதிரி வரணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. கரெக்ட் தானே? ஓகே. வரேன். இதை முடிச்சுட்டு இதை துத்தோ. ஓகே. இப்போ ஃபிட் ஆகுதா இல்லையான்னு நீயே சொல்லு. ஓகே. இப்போ நான் ஒரு கொஸ்டினை பேஸ் பண்றேன். அதை அப்படியே பார்த்து எங்கெல்லாம் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை அப்படியே சேஞ்ச் பண்ணு. உனக்கு ஆன்சர் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேனா? இருக்காங்க? இருக்கு. ஓகே. இவன் என்ன கொடுத்துருக்கான்? வரேன். ஓகே. இதான் கொஸ்டின். ஓகேயா? இதான் கொஸ்டின். ஓகே. Oke, enak கொடுத்துருக்கான். negara kita sedang menempuh. Oke, அதெல்லாம் தேவையில்ல. Berdasarkan petikan di atas, bincangkan cara-cara untuk mempopulerkan permainan tradisional di negara kita. This question is about permainan tradisional. Correct? And you need to talk about cara-cara. Correct? இது தெளிவா இருக்கியா? ஓகே. இப்போ பாரு. இப்போ எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். லெட்ஸ் சேல ஒரு கரகான் எழுத எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்ப்போம். தேமா என்னது? permainan tradisional. ஓகே. ஓகே. எங்கெல்லாம் பச்சை கலர் இருக்கோ permainan ஆறு கணக்கு பாரகான். அதான் இதோ குறையுதுன்னு பார்த்தேன். permainan tradisional. Oke ya, merupakan perkara yang sangat penting dalam kehidupan manusia. Hal ini dikatakan demikian karena permainan tradisional menjamin kehidupan manusia yang sejahtera. என்ன பண்ணுதா? வாழ்க்கை நல்லா வச்சுக்குது. பண்ணுதா? Namun begitu ramai orang tidak mengutamakan permainan tradisional karena menganggap tidak penting. என்ன பண்ணுதா? ரொம்ப நல்லா பண்ணுது. Jika masalah ini berterusan, negara kita akan berhadapan dengan pelbagai krisis yang serius.
US. Serius. Dalam wacana ini saya akan membincangkan pelbagai cara yang proaktif, progresif serta positif untuk mempopularkan permainan tradisional. Questionல இருக்கு. அப்படியே எடுத்து எழுது. Untuk mempopularkan permainan tradisional sebelum nasi menjadi bubur. முடிஞ்சா? எவ்வளவு நேரம் ஆச்சு எழுத? ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் கூட எழுத. ஆகல. Oke. அடுத்தது sebagai lontaran idea yang kelima, cara pertama untuk இதை அப்படியே எடுத்து cara pertama untuk mempopularkan permainan tradisional ialah ibu bapa mestilah menjadi suri teladan kepada anak-anak. Hal ini dikatakan demikian kerana ada peribahasa Melayu mengatakan bahawa bagaimana acuan begitulah kuenya. Sebagai contoh, ibu bapa mestilah, இது உன் சொந்த ஐடியா. ஓகே, mestilah meluangkan masa bersama anak, meluangkan masa bersama anak untuk bermain permainan tradisional bersama anak. இப்படி எழுதினாலும் ஓகே. இல்ல இப்ப நான் எழுதுனேன்னு வச்சுக்கேன். ஓகே, meluangkan masa bersama anak-anak untuk bermain permainan tradisional sepertiன்னு எழுதுவேன். seperti ஏன்னா perkataan tambah பண்ணேன். seperti இங்க ஒரு 2 permainan tradisional சொல்லு. congkak, batu seremban. congkak, batu seremban, 2 போதும். dan sebagainya. Ya, bersama anak-anak. முடிஞ்சா? Impactnya anak-anak akan ikut jejak ibu bapa setelah menjadi dewasa. அப்படியே kena பண்ணுதா? ஆமா. Kena பண்ணுதா? Oke, அடுத்தது. Jadi ibu bapa wajarlah memainkan peranan yang penting dalam mempopularkan. இது அப்படியே எடுத்து இங்க வை. Dot. Any question? இல்லை. Kena பண்ணுதா? அடுத்தது. Dari sudut pandangan yang lain pula, cara kedua untuk இது அப்படியே எடுத்து இங்க வை. Cara untuk mempopularkan permainan tradisional ialah ரெண்டாவது ஆள் யாரு? இது நான் தான் அழிச்சேன். அது ஆக்சுவலி அங்கே தான் இருந்துச்சு. ialah pihak sekolah. கரெக்டா? மாற்ற வேணாம், அப்படியே எழுது. pihak sekolah. Perlulah mendidik tentang எதை பத்தி சொல்லிக் கொடுக்கணும்? Permainan. mempopularkan permainan itu. Tentang apa? Tentang permainan tradisional kepada murid-murid sejak bangku sekolah lagi. Hal ini dikatakan demikian kerana ada peribahasa Melayu mengatakan bahawa melentur bulu biar அதெல்லாம் மாத்த வேணாம், அப்படியே எழுது. Tamsilnya guru-guru haruslah mendidik tentang apa? Permainan tradisional. Permainan tradisional melalui pelajaran pendidikan jasmani. Tradisional. Actually அங்கேயும் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே, melalui activity co-curriculum.
melalui aktiviti co-curriculum. Kurikulum. Co-curriculum di sekolah. Okey ya. Kesannya murid-murid akan meningkatkan ilmu pengetahuan berkaitan permainan tradisional. அப்படியே எடுத்து எழுது. Jelaslah bahawa guru-guru juga perlu memainkan peranan yang penting dalam mempopularkan permainan tradisional. முடிஞ்சு. டாட். கஷ்டமா? இல்ல. அடுத்தது isi nombor 3. Bukan setakat itu sahaja, cara ketiga untuk இது அப்படியே எடுத்து இங்க வை. Mempopularkan permainan tradisional ialah pihak. Actually இது முதல்ல அங்க இருந்துச்சு, நான் தான் அடிச்சேன். Okey. Pihak kerajaan wajarlah melancarkan kempen apa? Kempen இது அப்படியே தூக்கி இங்க எழுது. Kempen permainan tradisional di peringkat kebangsaan. Okey ya. Rendah ayat அப்படியே எழுது. Contohnya pihak kerajaan perlulah mengadakan pelbagai aktiviti seperti ceramah, pertandingan dan jeraya warat tentang permainan tradisional di seluruh negara. Dengan ini masyarakat akan sedar akan kepentingan permainan tradisional secara lebih mendalam. Memang tidak dapat dinafikan bahawa pihak kerajaan juga wajarlah berpegang tangan dengan ibu bapa dan pihak sekolah dalam mempopularkan permainan tradisional. Kerana tepuk sebelah tangan tidak akan berbunyi. முடிஞ்சா? Ipoh, sebagai menggulung segala idea yang dibincangkan di atas, sudah terang lagi bersulur memang ada banyak cara untuk mempopularkan permainan tradisional. Dot. Semua orang haruslah berusaha untuk இந்த 3 வார்த்தை என்ன பண்ணலாம்? சுக்கன்னா என்ன எழுதலாம்? சுக்கன்னு வந்துருச்சுன்னா என்ன எழுதலாம்? Untuk bergiat aktif dalam permainan tradisional. Oh, silap. Tradisional permainan. Okey. Permainan tradisional demi bergiat aktif dalam permainan tradisional demi kesejahteraan bersama. Saya berharap mudah-mudahan permainan tradisional terus berkembang di negara kita. Kalau tidak dipecahkan ruyung, manakan dapat sagunya. என்னடா அப்படி நீ யோசிச்சிட்ட? என்ன நீ அப்படி யோசிச்சிட்ட? இந்த கரங்கள்ல அதே 380 வார்த்தை. 380 390 இருக்கும். 390ல 350 நான் கொடுத்தேன். நீ இந்த ஒட்டுமொத்த கரங்கள்ல நீ எழுதுனது 3 அயல். 350 வார்த்தைகளை நீ எழுதுனது வெறும் 30 பெருக்காத்தான். எனக்கு புரியல யார் SPM எழுதுறதுன்னு. மார்க்கஸ், what do you feel? What do you feel? அங்கிட்டே ஒரு டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி வந்து சிவன சக்தியும் சேர்ந்தா மாசுடான்னு. அதே மாதிரிதான் 2 பேருமே ஒரே உயிர். ஆனா என்ன 2 உடலு.